ரோஹிணி இந்த டைமும் மாட்டாம தப்பிச்சிருவாங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துவும் மீனாவும் போட்டோ எடுத்துட்டு இருக்கிறத விஜயா பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டு என்ன மீனா உன் தம்பி வந்துட்டு வெளியில வந்துட்டான்னு ஓவரா நீ பண்ணிட்டு இருக்கியா? எல்லாமே என்னாலதான். நான் வந்து கேஸ் வாபஸ் வாங்கினதுனாலதான் இப்படி நீ சிரிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க. இல்லைன்னா நீ இந்த நேரம் வந்து அழுதுதான் இருந்திருப்ப. பாத்துக்கோ, உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காதா? ஹால்ல வந்து நீங்க இப்படிதான் நடந்துக்குவீங்களா அப்படின்னு சொன்னே முத்து வந்து டென்ஷன் ஆயிட்டு, நாங்க வந்து போட்டோ எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே, ஏன் மீனா உனக்கு வேலையே இல்லையா, நீ சமைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க அத்தை, நீ தான் சமைக்கணும். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இப்ப எதுக்கு நீ வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. வீட்டுல இருக்க வேலையில யாரு செய்வா? இப்படி இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து வித்யாவுக்கு கால் பண்ணிட்டு, என்கிட்ட 2 லட்ச ரூபாய் இருக்கு, நம்ம சிட்டி கிட்ட போயிட்டு கொடுக்கணும், நீ வா சீக்கிரமா, எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னே. சரி ரோஹிணி, நான் வந்துடுறேன், நீயும் வந்துரு அப்படின்ட்டு 2 பேருமே சிட்டி பார்க்க போறாங்க. சிட்டி கிட்ட அமௌண்ட் கொடுத்தோடனே, இங்க பாரு ரோஹிணி, இந்த அமௌண்ட்ல நான் அவனை குணப்படுத்திட முடியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு மேலேயும் அமௌண்ட் வேணும் அப்படின்னா உன்கிட்ட தான் கேட்பேன், அதை நீ தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, இதுக்கு மேல என்கிட்ட பணம் கேட்டலாம், என்கிட்ட சுத்தமாவே இல்லை, இதுவே நான் கடன் வாங்கிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிட்டி இருந்துகிட்டு, அவன் காப்பாத்தணும் அப்படின்னா நீ வந்து காசை கொடுத்துதான் ஆகணும். 2 பேத்துக்கும் மாத்தி மாத்தி வாக்குவாதம் வருது. வித்யா இருந்துகிட்டு, வா ரோஹிணி நம்ம கிளம்பலாம், இந்த அமௌண்ட்டை வச்சு எப்படியாவது ஒண்ணு காப்பாத்துட்டோம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. சிட்டி வந்து இந்த 2 லட்ச ரூபாயோட நிறுத்திடுவாங்களா இல்ல இதுக்கும் மேல அமௌண்ட் கேட்பாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.